ராம் ராம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளாவில் காசர்கோடு டிஸ்ட்ரிக்டில் காஞ்சங்காடு என்ற ஊரில் இருக்கிற ஆனந்தாஷ்ரம் அப்படிங்கிற இடத்த பற்றியோட சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் நேற்றுக்கு கிளம்பி இன்றைக்கி காலம்பரை அங்கே வந்தோம். அந்த ஆசிரம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டுமே சென்டர் பண்ணி பப்பா ராமதாஸ் அப்படின்னு ஒரு பெரிய சுவாமிஜி இருந்தார். அவர் அவரோட இயற்பெயர் விட்டல் ராவ் அப்படின்னு பேர். 1884 ஒரு ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு அவர் பிறந்தார். காஞ்சங்காட்டில் தான். அவர் 1925 ஸ்ரீரங்கம் சந்நியாசம் வாங்கிட்டார். அதிலிருந்து அவர் ரூபாயை கையால் தொட்டதே கிடையாது. அதுக்கு பிறகு இந்தியா பூரா இருக்கிற எல்லா புனித தலங்களுக்கும் யாத்திரை போயிருக்காரு. ஆனால் எங்கேயுமே பணத்தை கையில் எடுத்துகிட்டு போனதே இல்லை. ராமர் எப்படி அழிச்சுன்னு போகிறாரோ அப்படி அவரோட எண்ணத்துக்காக யாராவது ஒருத்தர், ஒரு சுவாமிஜியோ அல்லது வேறு யாராவது ஒரு சாதுவோ அல்லது யாராவது ஒரு இல்லறத்தில் இருக்கிறவங்களோ வருவாங்க. சுவாமிஜி உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. நான் இங்கே போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா டிக்கெட் போட்டு ட்ரெயினில் அழிச்சுன்னு போவாங்க. அது இல்லைன்னா மற்ற சாதுக்களோடு சேர்ந்து சமயத்தில் டிக்கெட் இல்லாமல் கூட போயிருக்காரு. அந்த மாதிரி போகும்போது நிறையா சமயத்தில் டிக்கெட் கலெக்டர்ஸ் அவரை இறக்கி விட்டுருக்காங்க. அவர் பெரிய மரியாதை பண்ணி அவரோட தேஜஸ், அவரோட ஒளியை பார்த்து அவர் ரொம்ப உயர்வாக நடத்திருக்காங்க. அவர் எல்லாமே ராமரோட இஷ்டம் அப்படின்னு எடுத்துட்டதுனால அதை பற்றி அவர் மைண்ட் பண்ணதே கிடையாது. அவர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தொடர்பு படுத்தி சொல்லணுன்னா திருவண்ணாமலையிலேருந்து விசிறி யோகி ராம் சூரத்குமாரோட குரு அவர் பப்பா ராமதாஸ் அப்படின்னு பேர். அவர் 1900 நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் பப்பா ராமதாஸை பற்றி கேள்விப்பட்டேன். நொச்சூர் வெங்கட்ராமன் ஒரு பெரிய பிரவச்சனம் பண்ணுறவர் இருக்கார். இப்போ அவர் சுவாமிஜி ஆகிட்டார், சன்னியாசம் வாங்கிட்டார். அவர் பப்பா ராமதாஸை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ தான் எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் இந்தியா பூரா புனித யாத்திரை பண்ணி 1931 காஞ்சங்காட்டிலேயே இந்த ஆசிரமத்தை ஆரம்பித்தார். ஆனந்தாஷ்ரம்.org அப்படிங்கிற வெப்சைட்டில் அவங்களோட ஒரு இது இருக்குது. இது ஒரு எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் சமூக சேவைக்காக இருக்குது. ஸ்கூல் நடத்துகிறாங்க. ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி கவர்மெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. இங்கே சுமார் 450 பேர் வரைக்கும் தங்கலாம். முன்னால் நம்ம மெயில்லையோ அல்லது ஃபோன்லேயோ உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணால் தங்குறதுக்கு வேண்டிய இடம்லாம் கொடுத்துட்றாங்க. ஃபுட்டு ஃப்ரீ. இங்கே எதுவும் சார்ஜ் கிடையாது. நம்ம வேணும்னா எதுக்காவது ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு டொனேட் பண்ணலாம். டொனேட் பண்ணாலும் பண்ணாட்டாலும் எல்லாருக்கும் உள்ள மரியாதை ஒன்று தான். சாயா ஆர்கனைசேஷனில் இருக்கிற மாதிரி. அவர் 1963 மகா சமாதி ஆனார். அதுக்கு முன்னாலேயே 1930 வாக்கில் கிருஷ்ணாபாய் அப்படின்னு ஒரு விடோ லேடி அவங்கள்ட்ட சிஷ்யாக சேர்ந்தாங்க. அவரோட சர்வீஸ் மென்டாலிட்டி, அன்புனால ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து அவர்கிட்ட கூடவே இருந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பப்பா ராமதாஸ் 1963 காலமான பிறகு அவங்க 1989 வரைக்கும் இந்த ஆசிரமம் நடத்தின்னு வந்தாங்க. அதுக்கு பிறகு சச்சிதானந்தா அப்படிங்கிற ஒருத்தர் இந்த ஆசிரமுக்கு இன்சார்ஜாக இருந்து இதோட ஆன்மீக நடவடிக்கைலாம் நடத்தின்னு வந்தார். இப்போ இருக்கிற ஒரு பேர் முக்தானந்தா அப்படின்னு பேர். இன்றைக்கி நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட இது சம்மந்தமாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு வந்தால் அமைதி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்மால் உணர முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ராம் ராம்.